ஊட்டி இப்போ நான் மசனக்குடி எல்லாம் மத்தியானம் போகலான்னு எங்கே பார்த்தாலும் பழங்குடி மக்கள் இருப்பார்கள் என்று நிறைய நண்பர்கள் எனக்கு சொன்னார்கள். ஃபோட்டோலாம் என்னுடைய நண்பர்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் காமிச்சார். எந்த ஒரு ட்ரைபு மனிதனையும் பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அவனை அப்படியே என் மனசார அணைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். ஏனென்றால் இந்த நாம் அடைந்திருக்கிற இந்த உச்சங்கள், இந்த நாகரிகங்கள், படிப்பு, வாசிப்பு என்கிற ஒரு படிப்பு என்கிற இடத்தில் அதன் மூலம் கிடைத்த நம்முடைய அதிகாரங்கள், இதை எதையுமே எட்டாக்கணியாக ஒரு பெரும்பான்மையான மனிதர்களுக்கு, ஒரு பழங்குடி மனிதர்களுக்கு இன்னுமே கிடைக்கவில்லை. ஜெயமோகன் கணக்கு என்று ஒரு கதை எழுதியிருப்பார். நண்பர்களே, எத்தனை பேர் உங்களில் அந்த கதையை படித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்றுமே இல்லை, திருவிதாங்கூர் மகாராஜாவினுடைய சமஸ்தானத்தில் வரி வசூலிக்கிற பதவியில் இருந்த ஒரு தம்புரான், ஒரு நம்பூதிரி இனத்தைச் சேர்ந்த ஒரு உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த தம்புரான் வீட்டிற்கு ஒரு ஆசாரி ஒரு பழங்குடியை கூட்டின்னு வருவான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அந்த பழங்குடி ஒரு சாக்கு பைய கையில் கூட்டின்னு வருவான். தம்புரானே, இவன் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு காணிக்காரன். அவர் கேட்பார், இது என்னடா சாக்கு பையில் எட்டுன்னு வந்துக்கிற? அவன் இந்த சாக்கு பையிலிருந்து பலாப்பழம் தம்புரானே என்று எடுத்து வைப்பான். பலாப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், பலாப்பழம் பச்சை நிறத்தில் இருக்கும். அப்புறம் தான் அவன் உத்து கவனிப்பான், அது மரத்தில் பழுக்கப்பட்ட காய்த்த பலாப்பழம் அல்ல, கையில் பித்தளையால் செய்யப்பட்ட பலாப்பழம். அச்சு அசல் ஒரு பலாப்பழம் மாதிரியே அந்த பலாப்பழத்தை உருவாக்கியிருப்பார்கள். அவன் பார்த்துட்டு கேட்பான், இதெல்லாம் எப்படா உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு கேட்பான். அவ்வளோ பெரிய அரசியல். அப்படி என்றால் என்ன பண்ணால், இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு அர்த்தம். உன்ன மாதிரி ஒரு பழங்குடி வீட்டில் இவ்வளவு கலைநயம் மிக்க ஒரு பொருள் எப்படிடா இருக்க முடியும் என்று கேட்பான். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது. அவன் சொல்லுவான், பரம்பரையாக எங்கள் வீட்டில் இருக்குது தம்புரானே என்று சொல்லுவான். இப்போ இவனை கூட்டின்னு போன அந்த ஆச்சாரி சொல்லுவார், தம்புரானே, இவங்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இது. என்ன சக்தி? ஏன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பலா சொலையில், இந்த பலா காயில் எவ்வளவு முள் இருக்குது அப்படின்னா இவன் என்னதே சொல்லிடுவான். என்னடா இது, கடவுளா நீ எப்படி என்னதே சொல்லுவ? இந்த முள் எவ்வளோ இருக்குது? 323 முள் இருக்குது. உங்கள் வீட்டிலே வச்சுருந்த பலாச்சு இதுவை, அதனால் சொல்லிட்டேன். இல்லை தம்புரானே, நீ எந்த விஷயத்தை காமிச்சாலும், ஒரு ஏக்கர் நெல் வயலில் போய் இதில் எவ்வளோ நட்டுக்குதுன்னா அவன் எத்தனைன்னு சொல்லுவான். டேய், 2 மரக்கா உளுந்து எடுத்துனுவான் சொல்லுவான். 2 மலர்ந்தா உளுந்து எடுத்துன்னு அவன் முன்னாடி கொட்டி, இப்போ சொல்லு இதில் எவ்வளோ உளுந்து இருக்கிறது சொல்லுவான். 14,227 உளுந்து. டேய், ஏமாற்றிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத, ஆள் வச்சு எண்ணுவேன். கூலிக்கு இன்றைக்கி ஆள் வச்சாச்சு, எண்ணி கண்டுபிடிச்சிருவேன். மகனை தப்புன்னு கண்டுபிடிச்சேன், கையை காலை வெட்டி போட்டுருவேன். தம்புரானே, மாடசாமி எனக்கு கொடுத்த அருள், ஒருபோதும் தப்பு நடக்கவே நடக்காது. எத்தனை பேர் ஒன்றாலும் வச்சு எண்ணிங்க. ஓ, அவ்வளவு அருளையும் உனக்கு கொடுத்துட்டாரோ மாடசாமி? சரி, இப்போது என் பொண்டாட்டி தலையில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு எண்ணி சொல்லிடுவியா? சொல்லுங்க. 78,230. இவன் என்னவா போகிறான்? இவன் ஒன்றே சொல்லிடுவான். சரி, இவனுக்கு ஒன்றுமே புரியாது. கடைசியில் அந்த கான்வர்சேஷனில், இவன் ஏன்டா என்னை பார்க்க வந்தான்? ஒன்றும் இல்லை, இவன் பையனுக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிக்குது, 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். 1000 ரூபாய் ஃபீஸ் இல்லை, அதனால் இந்த பித்தளை பலாப்பழத்தை அடமானமாக வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க தம்புரானே என்று கேட்பேன். நண்பர்களே, எப்பொழுதும் கலைஞர்களிடம் காசு இல்லாதவர்களாக, இவ்வளவு அறிவு பெற்றவர்கள், ஒரு டீ குடிப்பதற்கு கூட வக்கற்றவர்களாக, இந்த நாட்டின் வியாபாரிகளிடத்திலிருந்து கையேந்தி நிற்பவர்களாக ஒரு புகழ்பெற்ற கவிதை உண்டு. ரோஜாக்களே வியாபாரிகளே, ரோஜாக்களை விற்று அதை விட உயர்ந்ததாக என்ன வாங்க போகிறீர்கள் என்று ஒரு கவிதை இருக்கிறது. ரோஜாவை விட உயர்ந்ததாக மார்க்கெட்டில் போய் நீ ரோஜாவை விற்று அதை விட உயர்ந்ததாக என்ன வாங்கிவிட போகிறாய்? இந்த பழங்குடி தன்னுடைய அந்த பலாச்சொலை இதை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து 1000 ரூபாய் என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட கொடுத்துருங்க தம்புரானே என்று கேட்கிறார். ஆனால் அங்கிருந்த 10 பேருக்கும் தெரியும்,
கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் இந்த தம்புரானிடம் இந்த பழங்குடியினிடம் ஏதோ ஒரு வகையில் அந்த தம்புரான் தோற்று அவனுக்கு மனசு எரியும். அவன் சமாதானப்படவே இல்லை. இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நான் தரேன் 1000 ரூபாய் தரேன் என்று இவன் 1000 ரூபாய் கொடுத்து விடுவான். அவன் 1000 ரூபாய் வாங்கிட்டு போவான். ஆனால் இவன் தாங்கவே முடியாது. யாரோ ஒரு ட்ரைப் வந்தான், அவனுக்கு இவ்வளோ கணக்கு தெரியுது, இவ்வளோ தெய்வீக சக்தி இது, நாம் இவ்வளோ பெரிய உயர் ஜாதியை சேர்ந்தவங்க, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வரி வசூல் பண்ணுவாங்க, நாம் போய் அவங்ககிட்ட ஒரு பழங்குடி ஆள்கிட்ட தோத்துட்டோமே என்பதனால் அந்த ஆசாரியர் சொல்லி அவனை போய் மறுபடியும் கூட்டின்னு வா என்று. பாதி வழி போயிட்டுன்னு உன்னை மறுபடியும் தம்புரான் கூப்பிட்றான்னு கூட்டின்னு வருவான். இல்லைடா எனக்கு தூக்கம் வரல, எல்லாத்தையும் நீ எண்ணி எண்ணி சொல்லிடுற அப்படின்னு சொல்கிறல்ல என்று அவன் தன்னுடைய புழக்கடை பக்கம் போய் அவங்க வீட்டில் ஒரு பத்தாயம் இருக்கும், ஒரு குதிர் இருக்கும். அந்த குதிரில் இருக்கிற காசுகளை எல்லாம் அள்ளி வெளியே கொட்டு, வெளியே அழிய கொட்டுவாங்க. இவன் வரி வசூலிக்க போது அந்த திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு தெரியாமல் ஒரு நாளைக்கு ஒரு குத்து காசு அள்ளி அந்த பத்தாயத்தில் போட்டு வச்சுருவான். கிட்டத்தட்ட திருடன் தானே அது, திருடு தானே அதுக்கு பேர். அந்த காசை தூக்கி போட்டு இப்போ தான் நான் ஆள் வச்சுக்கிறேன், கரெக்டாக சொல்லு அப்படின்னு அப்படியே குவிச்சு வச்ச அந்த காயினை இது எவ்வளோ காசுன்னு சொல்லிடு. 34,000 சொல்லிட்டோம். ஒத்துக்க மாட்டேன், இப்படி உட்கார், வா 4 பேர் வா, இந்த காசை ஃபுல்லாக எண்ணு. இப்பொழுது எண்ணி முடிக்கிறார்கள். இவன் சொன்னதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பயங்கர டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் ஒரு 1000 1200 காசுகள் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இப்போ எங்கடா போனான் அவனுடைய மாடசாமி என்று அந்த பழங்குடியை பார்த்து அந்த தம்புரான் கேட்குறான். அவன் துடிச்சிடுறான். தப்பு நடக்காது தம்புரானே, தப்பு நடக்காது ஏமானே, எங்கேயோ என்னுடைய மாடசாமி என்னை கைவிடவே மாட்டான், என்றைக்குமே மாடசாமி கைவிடவே, என்னவோ சூழ்ச்சி நடந்துச்சு, என்னவோ சூழ்ச்சி நடந்துச்சு என்று பைத்தியம் மாதிரி என்ன சூழ்ச்சி நடந்துச்சு. இப்பொழுது இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பந்தயத்தை அவன் வைத்திருப்பான். இதை கரெக்டாக எண்ணி சொல்லிட்டுனா இந்த 1000 ரூபாய் நீ திருப்பி தர வேணாம், உன் பையன் ஃபீஸுக்கு வாங்கிட்ட. ஆனால் எண்ணி சொல்லனா நீ 100 தோப்பு கரணம் போடணும். ஒரு தம்புரான் முன்னாடி அந்த பழங்குடி மனிதன் தன் 2 காதுகளையும் பிடித்து கொண்டு தோற்றுப்போனதற்கு அடையாளமாக மனம் ஒப்பாத ஒரு தோல்விக்காக தோப்பு கர்ணம் போடுவதற்கு தயாராகிறான். நண்பர்களே, இந்த இடத்தில் நான் கதையை நிறுத்தி விடுகிறேன். இவ்வளவு வளர்ச்சிக்கு பிறகும், இவ்வளவு மேன்மைகள் அடைந்துவிட்ட பிறகும், ஏதோ ஒரு வகையில் பணம் இருப்பவனிடம், அதிகாரம் இருப்பவனிடம் சாதாரண மனிதன் தோப்பு கர்ணம் போடுவனாகத்தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குகிறது. இல்லை ஏமானே, என் மாடசாமி ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டான், எங்கேயோ தப்பு நடந்துச்சு, எங்கேயோ சூழ்ச்சி நடந்துச்சு என்று திரும்ப திரும்ப அவன் அந்த வார்த்தையை சொல்லி கொண்டே இருப்பான். தோத்துட்ட என்பதை ஒத்துக்கொண்டே பாவண்டா, அவன் அழுதுருவான், அவனை விட்டு அனுப்பு, அவனுக்கு மாடசாமி இல்லை, ஒரு மயிர் சாமி இல்லை என்று அவனை திருப்பி அனுப்புவார்கள். அவன் அழுது கொண்டே என் கணக்கு தப்பாதே என்று போய்கொண்டே இருப்பான். கணக்கு எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது அந்த கதாசிரியர் எழுதுகிறான். திருவிதாங்கூர் மகாராஜாவிடம் வரி வசூலிக்க பண்ணும்போதே மரக்காலில் அளந்துதான் அந்த காயின்ஸ் இவர்கள் அந்த கருவூலத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். ஒவ்வொரு முறை ஒரு மரக்காலில் அளக்கிற போதும் அந்த அந்த மரக்காலுக்குள்ள இவ்வளோ ஒரு இன்ச்சு தூரத்திற்கு புளி ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும். அதில் அந்த காசு அளந்து போடுகிற போது அந்த புளியில் ஒட்டி கொள்ளுகிற காசெல்லாம் தான் இப்பொழுது இவருடைய இந்த பத்தாயத்தில் இருக்கிறது. அதே மெத்தடை இவனை ஏமாற்றுவதற்காக புளி ஒட்டப்பட்ட அந்த மரக்காவை எடுத்துன்னு அளந்து போடுகிறான். இவனுடைய மாடசாமிக்கு இந்த திட்டுத்தனம் தெரியாது, இவனுடைய குலதெய்வத்திற்கு இப்படி வஞ்சிப்பது தெரியாது. அதனால் இவனுடைய கணக்கில் தப்பு வந்து விடுகிறது. இசைக்கவி ரமணன் என்ற ஒரு மிகப்பெரிய போய்ட் எழுதுகிறார். மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே என்று எழுதுகிறார். மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே, அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே என்று எழுதுகிறார். ஒரு சக மனிதனின் கண்ணீரை துடைக்க மறந்த கைகள்
கனல்ல வேக வேண்டும் என்று எழுதுகிறார். ஒரு சாமானிய பழங்குடியினை ஏமாற்றி அவனை 100 தோப்பு கர்ணம் போட வைக்கிற அதிகாரம் கொண்ட ஒரு உயர்ஜாதி நம்பூதிரியை நம் வாழ்க்கையில் நமக்கு அடையாளம் காட்டுவது இலக்கியம் மட்டும்தான், கதை மட்டும்தான். அந்த நுட்பத்தில் நம் இந்த வாழ்க்கையை வாழ முடியாவிட்டால் எல்லாமே இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நமக்கு சூன்யமாக மாறுகிறது. நான் ரொம்ப சமீபத்தில் படுபட்சி அப்படின்னு ஒரு நாவல் படித்தேன். அந்த நாவல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் ஒரு மதியானத்தில் படுத்துன்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கதவை தட்டி வந்து என்னுடைய காலடியில் அந்த நாவலை வச்சார். வச்சுட்டு, என் பேர் டுலுக்ஸ் மோகன், நான் யூஎஸ்ஏலேருந்து வரேன் பவானா, நான் எழுதின நாவல் இது, இந்த நாவலை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு. 34 வயசு அவருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அந்த படுபட்சின்ற அந்த நாவலை எழுதியிருக்காரு. இப்போ யூஎஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த நாவல்லே அதுக்கான பதில் இருக்குது, அதனுடைய தொடர்ச்சியாக தான் பண்ணுறேன், ஒரு விமானம் தயாரிக்கிற முயற்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நாவலுடைய மையம் அப்படின்றது என்னென்னா, ஒரு இலங்கையில் இவ்வளோ 30 வருஷம் இந்த போர் நடந்துச்சு, உள்நாட்டு போர். நான்லாம் 3-4 தடவை இலங்கை முழுக்க போய் சுற்றிட்டு வந்தோம். அந்த போர் அதனுடைய ரணத்தை இந்த மைக்கு, நான் வச்சிருக்கிற சொற்கள், இதில் எதுலேயுமே உங்களுக்கு நான் கடத்தவே முடியாது. அது அது ஒரு தனி ரகம். அந்த பீரியடில் இந்த ஒரு பையன் மட்டும் இலங்கையில் இந்த 2 பக்கம் இந்த ஒரு பக்கம் இலங்கை இராணுவம், இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் அல்லது மற்ற இயக்கத்துக்கு நடத்த எதுலேயுமே தலையிடாமல் சின்ன வயசுலேருந்து இந்த பையன் விமானத்தை உருவாக்குகிற ஒரு முயற்சியில் இருந்திருக்கிறார். ஒரு தமிழ் பையன். இவங்க அப்பாலாம் ரொம்ப வசதியான ஆள். அவங்களுக்கு சொந்தமாக சினிமா தேட்டர் இருக்குது, ரைஸ் மில் இருக்குது, உருவாக்கினா அந்த 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 கதைக்குள்ளே நான் போகலை. ஆனால் என்னென்னா, அவன் ஒரு பொறியியல் கல்லூரியில் இவனுடைய ஹாஸ்டலில் உட்காந்து ஒரு விமானத்தை தயார் பண்ணி தன்னுடைய பிரின்சிபல்ட்டையும் தன்னுடைய பேராசிரியர்கள்ட்டையும் ஒரு பெரிய கிரவுண்டில் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி, நான் தயாரித்த விமானம் இது, இந்த விமானம் இப்போ நான் சொன்னேன்னா ஸ்டார்ட் ஆகி 100 கிலோமீட்டர் பறக்கும் அப்படின்னு பறக்க வைக்கிறான். இங்கே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்க. அது ஒரு பெரும் கனவு. ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஃபஸ்ட் இயர் பையனுக்கு நிறைவேறுகிற ஒரு தருணம். நண்பர்களே, வாழ்க்கை என்பது எவ்வளவு துயரமானது, எவ்வளவு கண்ணீர் மிக்கது, ஒரு நிமிஷமும் எப்படி மாறக்கூடியது என்பதற்கு ஏற்கனவே நான் பல 100 புத்தகங்களில் அதை படித்திருக்கிறேன். இந்த டுலுக்ஸ் மோகனுடைய அந்த படுபட்சி நாவலிலும் அன்றைக்கு சாயங்காலம் இந்த ஃபஸ்ட் இயர் படிக்கிற அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பையன், கனவெல்லாம் முகமெல்லாம் கண்களெல்லாம் கனவோடு இருக்கிற அந்த பையன் இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்படுகிறான். ஒரு ஒயிட் வேனில் தூக்கி போடப்படுகிறான். அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பையனுடைய உடம்பில் ஒரு ஒட்டு துணி கூட இல்லை. ஒரு கல்லூரி பையனை நிர்வாணப்படுத்தி ஒரு ராத்திரி முழுக்க அடி. ஒருவேளை இந்த பையன் அந்த இரவில் ஒரு 10 முறை செத்திருக்கக்கூடும் என்று அந்த பையன் அந்த நாவலில் எழுதுகிறான். ஒன்றுமே இல்லை, அவன் செஞ்சது ஒரே ஒரு விமானம் தயாரித்தான். விமானத்து ஒரு சின்ன மித்து என்னவென்றால், இலங்கையினுடைய முதல் விமானத்தை ராவணன் தான் செய்தான் என்று ஒரு மித்து இருக்கிறது. ஆனால் அது புஷ்பரக விமானம். அது ஒரு இதிகாசங்களில் தான் இருக்கிறது. நிஜ விமானத்தை இலங்கையில் முதலில் நான் தான் உருவாக்கினேன் என்ற ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிற இன்ஜினியரிங் பையனுக்கு கை கால்கள் உடைக்கப்பட்டு சிதிலமாக்கப்பட்டு இந்த பையன் தூக்கி தெருவில் வீசப்படுது. அதுதான் அந்த கதை. நம்மளை இதை பற்றியான ஒரு ஜூம் மீட்டிங் ஒரு 4 நாளைக்கு முன்னால் நடந்தது. நான் அந்த நாவலை பற்றி அந்த ஜூம் மீட்டிங்கில் பேசினேன். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஒரு 40 பேர் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள். அப்போ சோபா சக்தி என்று எனக்கு மிக பிடித்த, உலகத்தின் மிக பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவர் அந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அப்படியே இன்னைக்கு வரலாம் அந்த சொற்கள் எவ்வளவு முக்கியம் என்பதற்காக மட்டுமே இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், உலகம் ரொம்ப விசித்திரமானது தான். முள்ளிவாய்க்காலில் படுகொலைகள் நடந்தபோது 3 லட்சம் தமிழ் மக்கள் ஒரே நேரத்தில் இலங்கை இராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். ஒரு நாளைக்கு
ஒரு இரவில் ஒரு பகலில் 300 சடலங்கள் 400 சடலங்கள் தூக்கி கடலில் வீசப்பட்டன. எவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை. குழந்தைகளை இழந்த தாயை இழந்த குழந்தைகள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருந்த அதே தருணத்தில், அதே நிமிஷத்தில் முள்ளிவாய்க்காலிலிருந்து மிகச்சரியாக 50 கிலோமீட்டரில் யாழ்ப்பாணம் என்கிற இலங்கையின் புகழ்பெற்ற நகரம் இருக்கிறது நண்பர்களே. யாழ்ப்பாணத்தில் ஓடிய அஜித் படம் ஒவ்வொரு காட்சியும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருந்தன. இது சோபா சக்தி சொல்லி நாம் இந்த மனிதர்களின் மனநிலையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்கிறார். 50 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் முள்ளிவாய்க்காலில் போய் பார்க்கிற போது ஒரு சர்ச்சு சிதிலமாகி இருக்கிறது, ஒரு தேவாலயம். அந்த சர்ச்சு அப்படியே கடற்கரையிலேயே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சர்ச்சு மேலே கடல் தண்ணீர் இப்பொழுதும் அடித்து கொண்டே இருக்கிறது. பெரும் சிதிலமடைந்த அந்த சர்ச்சு இருக்கிறது. அந்த சர்ச்சை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், அந்த சர்ச்சுக்குள்ள ஒரு 30-40 15 வயதுக்கும் உட்பட்ட குழந்தைகள் அடைக்கலம் புகுந்து விட்டார்கள். அவர்கள் யாரும் விடுதலை புலிகள் இல்லை. அவர்களுக்கும் இந்த இப்போ நடக்கிற சண்டைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாரும் தங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்க என்று எல்லோரும் பேசுகிறார்கள். நண்பர்களே, அந்த சர்ச்சு பாதிரியார் அந்த குழந்தைகளை அணைத்து கொண்டு தங்களோட பேச்சுவார்த்தை நடத்த அவர்களிடம் சொல்கிறார், தேவாலயத்துக்குள்ளாக அடைக்கலம் தேடி வந்த இந்த ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பது என் கடமை இல்லையா என்று அந்த பாதிரியார் அந்த தேவாலயத்தை விட்டு வெளியே வராமல் அந்த 40-50 குழந்தைகளோடு இருக்கிறார். அடுத்த 5ஆவது நிமிடத்தில் அந்த சர்ச்சில் ஒரு பலம் வாய்ந்த குண்டு வெடிக்கிறது. பாதிரியாரோடு சேர்ந்து அந்த 40 சின்னஞ்சிறு குழந்தைகளும் என்ன ஆனார்கள், சிதிலமாகி வெளியே அவர்கள் சதை துண்டுகள் விழுந்ததை அங்கு இருக்கிறவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நண்பர்களே, இந்த துயரமான விஷயங்கள் மனிதகுலம் தோன்றினதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு நகரத்தில் அஜித் படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதையும் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் 90% மேல் தமிழர்கள் தான் வாழ்கிறார்கள். தமிழ் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுகிறது. அப்படி என்றால் இந்த இனப்படுகொலைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த மரணத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? இப்படி 100 விதமான நம்மால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத நம்மால் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட பதில்களும் கேள்விகளும் அடுக்கடுக்காய் வந்து கொண்டே இருக்கிற இந்த நிமிஷத்தில் தான் இலக்கியம் என்கிற ஒன்றுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை இலங்கையில் இப்பொழுது போர் நடந்து கொண்டிருந்த போதும் போர் முடிந்த பின்பும் வந்து கொண்டிருக்கிற இலக்கியங்கள் நமக்கு தெரிகிறது. நான் வந்தோடனே உங்கள் டிஆர்ஓட்ட கேட்டேன், சார் ஆண்டன் பெனி உங்கள் ஃப்ரெண்டா சார் என்று கேட்டேன். அவர் இப்போது சேலத்தினுடைய டிஆர்ஓவாக இருக்கிறார், என்னுடைய நண்பர், ஒரு நல்ல கவிஞன். அரசு அதிகாரிகள் கவிஞர்களாக இருப்பது மாதிரி ஆபத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் அவங்களால அவங்க ஒரு அரசு அதிகாரியாக அவர்களால் தங்களால் நடக்கவே முடியாத மாதிரி அது ஒரு வாரம் மென்மையாக்கிவிடும். ஆண்டன் பெனிக்கு நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அவர் உற்சாகமாக எடுத்து, பெனி நான் ஒரு கவிதை படித்தேன், இந்த கவிதை படிச்சுட்டு ராத்திரி பகல் கூப்பிட்றதுக்கு இதில்ல, அது நமக்கு மீறின ஒரு அமானுஷ சக்தி. டைம்லாம் பார்க்க மாட்டோம், 12 மணி 1 மணிக்கெலாம் கூப்பிட்றது. பெண் பிள்ளைகளை கூப்பிடாதுங்கிறது நல்லது. அந்த சமயங்கள் அது வேறு பிரச்சனைகளை உருவாக்கிடும். ஆண்டன் பெனியை கூப்பிட்டு நான் சொன்னேன், உங்கள் கவிதை படித்தேன், இப்போ என்ன கவிதை நான் கேட்டார். ஒருத்தன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறான். நம்ம சிக்கி தவிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரே மனுஷன் மனுஷன் இல்லை, நமக்கு அப்பாற்பட்ட சக்தி கடவுள் இல்லையா? கடவுளே என்று பெருங்குரல் எடுத்து கத்தினேன், அதான் கவிதை. கடவுளே என்று பெருங்குரல் எடுத்து கத்தினேன், கேட்காமலா போயிருக்கும், பழக்கப்பட்ட குரல் தானே என்று அவர் கடந்து போயிருப்பார். அவ்வளோதான் கவிதை. அவ்வளோதான். நான் 5:30 மணிக்கு அந்த கவிதையை படிக்கிறேன். 7 மணி வரலும் தூக்கம் வரல, புரண்டு படுகிறேன். நாளே ஒரு சொல் எவ்வளவு வீரியமாக ஒரு மனிதனுடைய மனதை சிதைத்து போடுகிறது,
திருப்பி கடவுளே என்று பெருங்குரல் எடுத்து கத்தினேன். கேட்காமலா போயிருக்கும், கேட்டிருக்கும் கடவுளுக்கு. இவனுக்கு வேற வேலை இல்லை, டெய்லி கத்தின்தான் இருப்பான் என்று கடவுள் கடந்து போயிருப்பார் என்று ஒரு டிஆர்ஓவாக இருக்கிற ஆண்டன் பெனி ஒரு கவிதையில் சொல்ல முடிகிறது என்றால் இந்த சொற்கள் அவ்வளவு பலம் வாய்ந்த விஷயமாக இருக்கிறது நண்பர்கள். அதனால்தான் ஒரு இலக்கியவாதி என்பவன் திரும்ப திரும்ப ஒரு சமூகத்திற்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறான். நான் பல இடங்களில் சொல்வேன், முதலமைச்சரை விட எம்பி எல்லாரை விட இந்த உலகத்தில் வந்து ரொம்ப பெரியவன், ரொம்ப முக்கியமானவன் ஒரு எழுத்தாளன் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதில் நிறைய எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் உண்டு, விவாதங்கள்லாம் உண்டு. அப்படிலாம் இல்லை. உலகத்தில் அப்போ டிஆர்ஓ முக்கியம் இல்லையா, கலெக்டர் முக்கியம் இல்லையா, எழுத்தாளன் மட்டும்தான் முக்கியமானா இல்லை, எல்லாருமே சமம் என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம். ஏன் ஒரு எழுத்தாளன் எல்லாரை விடையும் முக்கியமானவனாக இருக்கிறான் என்றால், நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு சமூகத்தை, நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு நிலப்பரப்பை அவன் மட்டும்தான் எழுத்தில் கொண்டு வருகிறான். எழுத்தில் கொண்டு வந்து அவன் பேசாமல் போய்விடுவதில்லை, அதை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக புத்தகமாக மாற்றி ஒரு புத்தகத்து அலமாரிக்குள் வைத்து விடுகிறான். 10 தலைமுறைகள் கொண்டு முடிந்த பின்பும் கூட நம் வீட்டிலோ நம்முடைய உறவினர்களிலோ நம்முடைய நண்பர்களோ யாரோ ஒருவன் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். 10 தலைமுறைக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் மறந்து விட்டோம். அது காலம் கடந்து போய்விட்டது. அதற்கு பிறகு மழை, அதற்கு பிறகு வெயில், அதற்கு பிறகு பனி, அதுக்கு பிறகு குளிர், எல்லாம் காலத்தில் அழுத்தி செல்லப்பட்ட பிறகும் கூட இவனுடைய வார்த்தைகள் மட்டும் பத்திரமாக ஏதோ ஒரு ரேக்குக்குள்ளாக இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் புரட்டி போடுகிறது என்றால் ஒரு எழுத்தாளனுக்குரிய சொல் அவ்வளோ முக்கியமானது. நண்பர்களே, சார் பேசுகிற போது ஜெயமோகனுடைய கதைகளை பற்றி சொல்கிறாங்க. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அவருடைய அந்த அறம் என்கிற புத்தகத்தை நாங்கள் தான் முதலாக பதிப்பித்தோம். வம்சி புக்ஸில் தான் அதை முதலாக போட்டோம். அந்த புத்தகத்தில் நிறைய அவர் பேசும்போதே எங்கள் பக்கத்தில் இந்த மகளிர் திட்ட ஆணையாளர் சார் வந்து அது டாக்டர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் அது வந்து கத்தியல் சாஹிப்பு கதை இருக்குது, அதில் தானே ஏனை டாக்டர் கதை இருக்குது என்று எல்லாம் கேட்டார். அதில் எல்லாவற்றையும் முக்கியமாக அறம் என்று ஒரு கதை இருக்கிறது. அந்த அறம் என்கிற கதையில் இங்கே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்க. நம்முடைய வகுப்பறைகளுக்குள் ஆசிரியர்களால் நமக்கு சொல்லித்தரப்படுகிற பாடங்கள் அல்லது அரசாங்கத்தால் நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் மட்டுமே இந்த மனித வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறதா என்றால், போதுமானதாக ஒரு வேளை இருந்தால் இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் இப்பொழுதே நிறுத்திவிடலாம். நமக்கு போதிக்கப்படுகிற பாடங்களும் பாடத்திட்டங்களும் மிகப்பெரிய போதாமையில் இருக்கின்றன. அவர்கள் மிக மிக எடிட் பண்ணப்பட்ட ஒரு வெர்ஷனையே மறுபடியும் நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாம் ஆராய்ந்து படிக்கிற கல்விக்கு நம்ம இந்த கல்வி முறை கொண்டு போகவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆஷ் துரை என்று ஒரு பிரிட்டிஷ் திருநெல்வேலியின் கலெக்டராக இருந்த ஒரு கலெக்டரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து வாஞ்சிநாதன் என்கிற ஒரு 23 வயதே உள்ள ஒரு இளைஞன் சுட்டு கொன்றான் என்கிற ஒரு செய்தியை நீங்களும் நானும் காலமாக பாடப்புத்தகங்களில் படித்து கொண்டே வருகிறோம். அவ்வளோதான் நமக்கு வாஞ்சிநாதனை பற்றி தெரியும், அவ்வளோதான் நமக்கு ஆஷ் துரையை பற்றி தெரியும். அதற்கு மேல் ஒரு ஸ்டூடெண்ட்டால் போக முடியவில்லை. ஒரு மாணவர்களால் ஆஷ் துரை அவ்வளவுதானா, சுட்டு கொல்லப்படுவதற்காக மட்டுமே இங்கிலாந்திலிருந்து திருநெல்வேலியின் கலெக்டராக அவர் நியமிக்கப்பட்டாரா, சுட்டு கொள்வதற்காக மட்டுமே வாஞ்சிநாதன் என்கிற ஒரு இளைஞன் படைக்கப்பட்டானா, இப்படி ஒரு ஆராய்கிற கல்வி நமக்கு வேண்டாமா? நண்பர்களே, ஆயிரா வெங்கடாஜலபதி என்று இப்பொழுது சாகித்ய அகாடமி விருதை போன வருடம் வாங்கியிருக்கிற அவர் வந்து ஆஷ் கொலை வழக்கு பற்றி தனியாக ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அதிர்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஆஷ் துரையும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் சாரட்டு வண்டியில் ஊருக்குள்ளாக போகிற போது ஒரு அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்காக துடித்து கொண்டிருந்த நிலையில் அவளை யாருமே கூட்டின்னு போய் மருத்துவமனையில் சேர்க்க முடியாத போது ஆஷ் துரையும் அவருடைய மனைவியும் அவளை தொட்டு தூக்கி அந்த வண்டியில் வைத்து ஹாஸ்பிட்டலில் போய் அவளுக்கு சுகப்பிரசவம் நடந்தது. வெள்ளைக்காரர்கள்
பெரும்பாலும் ஜாதி பார்ப்பதில்லை. ஆனால் நாம் ஜாதி என்கிற கன்னிகளால் வேர்களால் கட்டுண்டு கிடக்கிற போது இவனை விட்டு வைத்தால் ஒட்டுமொத்தமாக ஜாதி என்கிற ஒரு விஷயமே தமிழ்நாட்டிலிருந்து இவர்கள் பூண்டோடு அழித்து விடுவார்கள் என்பதனாலும் ஆர்ஸ்துரை திருவோலச்சீட்டு போட்டு எடுக்கப்பட்டு அப்படி இவ்வளவு கிட்டத்தில் நின்று சுடப்பட்டார் என்கிற புதிய செய்தி இப்பொழுது கிடைக்கிறது. நம் பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. நண்பர்களே, நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், அல்லது ஒரு படைப்பாளி விரும்புவான் என்றால், இந்த 2 விஷயங்களையும் கற்று இதில் எது கரெக்ட், இதில் எங்கிருந்து நான் வந்தேன், நான் எந்த கிளாஸினுடைய பிரதிநிதியாக நிற்கிறேன் என்பதிலிருந்தான் இந்த கல்வி முறையே திருப்பி காணப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு படைப்பாளியும் விரும்புகிறோம். இவ்வளோ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் இப்போ இவ்வளவு காலம் பொறுத்து ஆர்ஸ்துரையை வாஞ்சிநாதன் சுட்டு கொல்லப்பட்டதற்கு காரணமே ஜாதிக்கு ஆதரவாக அல்லது எல்லா ஜாதியும் ஒன்றுதான் என்கிற ஒரு மனநிலையோடு அவர் இருந்ததுதான் காரணம் என்று எழுதுகிறார்கள். ரொம்ப புதிய தகவல்களை ஒரு கிரியேட்டிவ் கல்வி நமக்கு இல்லைன்னா அது என்ன ஒரு புண்ணாக்கு கூட பயனில்லாத கல்வியாகத்தான் இருக்க முடியும்.